மக்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா முட்டையை வச்சு ஒரு போண்டா செஞ்சு காட்ட போகிறேன். இது உடச்சி விட்ட முட்டை போண்டா. கடலை மாவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அது தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்குவோம். கருவேப்பிலை பொடியாக நறுக்குது, அதையும் ஆட் பண்ணுவோம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் 200 கிராம் கடலை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தான் அரிசி மாவு போட்டுக்கிறேன். கிறிஸ்பியாக இருக்கும், மேலே பார்த்தா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும் இந்த போண்டா. பார்த்திங்கனாக்கா முட்டையை நம்ம இது கூட நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா 4 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம். இந்த போண்டாவை பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் 4 பேருக்கும் வச்சுக்கோங்க, 4 பேரும் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா கை வச்சு நல்லா பிசிஞ்சிட்டு வந்துட்டேன். சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த போண்டா பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். மெதுபாகடா மாதிரி இருக்கும். பார்த்திங்கனாக்கா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 200 கிராம் பார்த்திங்கனாக்கா கடலை மாவுக்கு 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் இன்னும் 1 கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா. உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குனாக்கா, உங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் 1 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கிச்சனுக்கு போக வேண்டியது தான். மீடியம் சைஸாக இதேமாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாம்பார் சாதம், ரச சாதம் எதுக்கு வேணால் அதை நம்ம தொட்டுக்கலாம். மத்தியானம் சாப்பாடு கூட செஞ்சு இதை நம்ம தொட்டு சாப்பிடலாம். நல்லா வெந்து போச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வேக வச்சுட்டேங்க. வெளியில் நல்லா செவந்துச்சு, உள்ளேயே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துட வேண்டியது தான். நம்ம அன்னைஸ் கிச்சனில் இன்றைக்கி 2 முட்டையை வச்சு 200 கிராம் கடலை மாவு வச்சு ஒரு போண்டா செஞ்சுட்டேன். இது ரொம்ப ஈஸி டிஷ் தான். இது அடுப்பில் வானல் வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 200 கடலை மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 முட்டை உடச்சி ஊற்றி, நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் கூட இதை செஞ்சு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லோரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.